துல்லியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி, விளையாட்டு, அரசியல், வாழ்க்கை முறை, மருத்துவம், தொழில்துறை, சினிமா, பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைத்தள பக்கங்களோடு இணைந்திருங்கள். உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள். உத்தரப்பிரதேசத்தில் 5 வயது சிறுவனுக்கு பாலியல் வன்கொடுமை, அதிகரிக்கும் குழந்தைகளுக்கு எதிரான வன்கொடுமைகள். NCRP 2020ஆம் ஆண்டு அறிக்கையின்படி இந்தியாவில் மொத்தமுள்ள குழந்தைகளில் 28.9% பேர் ஏதாவது வகையில் பாலியல் ரீதியான துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்படுகிறார்கள். இந்த குற்றங்களில் 65% மட்டுமே பதிவாகியுள்ளதாகவும் தரவுகள் தெரிவித்துள்ளன. பெண் குழந்தைகள் மட்டும்தான் இத்தகைய கொடுமைகளுக்கு ஆளாக்கப்படுகிறார்களா என்றால் நிச்சயம் இல்லை. ஆண் குழந்தைகளும் இதனால் பாதிக்கப்படுகிறார்கள். அதை வெளிச்சமிட்டு காட்டுகிறது உத்தரப்பிரதேசத்தில் நடந்தேறிய சம்பவம் ஒன்று. கடந்த செப்டம்பர் 26ஆம் தேதி உத்தரப்பிரதேச மாநிலம் ஹபூர் மாவட்டத்தில் வசிக்கும் 5 வயது சிறுவன் ஒருவனுக்கு உடலில் காயங்கள் ஏற்பட்டிருப்பதை அவரின் பெற்றோர் கவனித்துள்ளனர். இது குறித்து சிறுவனிடத்தில் பெற்றோர் விசாரணை செய்யவே அப்போது சிறுவன் தான் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டது குறித்து கூறியிருக்கிறார். சம்பவத்தின்படி அர்ஷ் மற்றும் ஜூனை என்ற 2 இளைஞர்கள் சிறுவனை வீட்டிலிருந்து பண்ணை வீட்டிற்கு கடத்தி சென்றதும் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டுள்ளதும் தெரிய வந்துள்ளது. மேலும் இதனை கண்ட ஆடு மேய்ப்பவர்களான ரிஷ்வான் மற்றும் அல்பீஸ் என்ற 2 பேரும் சிறுவனை காப்பாற்றாமல் இதனை வீடியோவாக பதிவு செய்து இணையதளத்தில் பகிர்ந்ததும் தெரிய வந்துள்ளது. இந்நிலையில் சம்பந்தப்பட்ட குற்றவாளியின் வீட்டிற்கு சென்ற பெற்றோர் இது குறித்து கேட்டதற்கு இதனை வெளியில் கூறினால் குடும்பத்தையே கொலை செய்து விடுவேன் என்று பெற்றோரையே மிரட்டிய குற்றவாளிகள் சிறுவனின் குடும்பத்தினரை தாக்கிவிட்டு அங்கிருந்து தப்பி சென்றுள்ளனர். இந்நிலையில் இது குறித்து காப்பூர் காவல் நிலையத்தில் சிறுவனின் பெற்றோர் புகார் அளித்த நிலையில் பன்ஸ் மற்றும் போக்சோ வழக்கின் கீழ் குற்றவாளிகளின் மீது FIR பதிவு செய்யப்பட்டுள்ளது. இது குறித்து காவல் ஆய்வாளர் விஜயகுமார் தெரிவிக்கையில் சிறுவனின் குடும்பத்தினர் 4 பேர் மீது கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளனர். புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. குற்றம் சாட்டப்பட்டவர்களை கைது செய்ய குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. விரைவில் அவர்கள் கைது செய்யப்படுவார்கள் என்று தெரிவித்துள்ளனர். இச்சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இப்படி குழந்தைகளுக்கு எதிரான இத்தகைய வன்முறைகள் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே செல்வது குழந்தைகளின் பாதுகாப்பில் மிகவும் கேள்வியை எழுப்பியுள்ளது. துல்லியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி, விளையாட்டு, அரசியல், வாழ்க்கை முறை, மருத்துவம், தொழில்துறை, சினிமா, பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைத்தள பக்கங்களோடு இணைந்திருங்கள். உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்.